கேஸ் லீக் ஆகி கிட்டத்தட்ட 15,000 20,000 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நம்ம இன்னைக்கு கராடில் இருந்து ஜாஸ்தி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து ஹஜ்ரத் நிசாமுதீன் வரைக்கும் போகுது, அதாவது டெல்லி வரைக்கும் போகுது. நம்ம அந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 11:37க்கு. ஸோ இன்னும் ட்ரெயின் வரப்போகுது, வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன். இதுதான் கராட் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். ரொம்ப பெரிய ஸ்டேஷன்லாம் கிடையாது, ரொம்ப குட்டி ஸ்டேஷன் தான் அது. உள்ள என்ட்ரானோடனே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பக்கத்தில் கடை இருந்துச்சு, அங்கே போயிட்டு சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டு அப்படியே நம்ம பேரில் இருக்க ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா HA1 செகண்ட் ஏசியில் தான் போட்டிருந்தோம். ஆனால் இந்த கோச் எப்படி இருக்குன்னா பாதி ஃபஸ்ட் ஏசி பாதி செகண்ட் ஏசி அந்த மாதிரி தான் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பாதி வரைக்கும் ஃபஸ்ட் ஏசி கோச், எல்லாமே கேபின். மொத்தம் 3 கேபின் இருக்கு. இது வந்து கூப் டைப், 2 சீட்டு தான். 2 பேர் கப்பலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் 4 பேர் போகிறது இது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இதை தாண்டி அங்கிட்டு பாதிக்கு மேலே தான் நம்மளுக்கு செகண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சீட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, 2மே லோவர் சீட்டு செகண்ட் ஏசியில். எல்லா சீட்ஸுக்கும் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. சரி, பசிக்க ஆரம்பிச்சதும் சாப்பாடு வாங்கியாச்சு. ட்ரெயினில் வெஜ் தாலி தான் வாங்கியிருந்தோம். என்னென்ன இருக்குது, சாலடு, டால், பொட்டேட்டோ, ஒரு ரைஸு, சப்பாத்தி கொடுத்துருக்காங்களா. சப்பாத்தி இருக்குது, சப்பாத்தி அவ்வளோதான். எப்படியாவது லைஃப்பில் உதவியாச்சும் இந்த செயினை இழுத்து பார்த்துடணும் அப்படின்ட்டு. ஆனால் இழுக்கலாம், இருந்தாலும் டீட்டாக அப்புறம் வந்து ஃபைன் போட்டு விட்டு போயிடுவாப்புல. இந்தா அதிலே போட்டிருக்காங்க 1000 ரூபா ஃபைனா. ஓகே, என்னைக்காச்சும் ஒரு தடவையாச்சும் அதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். பார்க்க ஃபுல்லாக பாலைவனம் மாதிரி இருக்குது. வேற ராஜஸ்தானத்தில் எதுவும் மட்டுமான்னு தெரியலை. நாங்கள் ட்ரெயின் ஏறினதுலேருந்து வண்டி இன்னும் ஸ்பீடு எடுக்கவே இல்லை, ரொம்பவே ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. இப்படியே தான் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான், எல்லாமே காட்டு ஏரியா தான். ஸோ எல்லாம் மலை ஏறி தான் போயிட்டுருக்கு ட்ரெயின். பார்க்குறதுக்கு பாருங்க, வியூவே சூப்பராக இருக்குது. ले हाय कर, हाथन कर की बघून कर, लवकर ये. ஃபஸ்ட் ஏசி கோச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வேறு இருந்துச்சுங்க. அது பார்த்தா ஒரு பொண்ணு தான் கூட்டி வந்திருந்தாங்க, சிங்கிளாக வந்திருந்தாங்க நாயை கூட்டிகிட்டு. அப்புறம் நம்மளும் அது கூட கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தோம்.
ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஜிமிக்கி வித்துட்டு வந்துக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் 2 இது வாங்கியிருக்கு. இது வந்து பாப்பாக்காக வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டாப்புல அந்த பையன். இந்த பையன் ஃப்ரீயாக கொடுத்து போயிட்டு அவ்வளோ பாப்பாக்காக இருந்தது. எப்படியும் சாப்பாடு ட்ரெயினில் சுமாராக தான் இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. அதனால் சாப்பாடு வந்து வெளியிலேருந்து நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம். அதுவும் நம்ம கோச்சுக்கு வந்து சேர்ந்துருச்சு. சரி சாப்பிட்லான்னு பார்சல் வாங்கி ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. உள்ளே என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா, நம்ம எக் ஃப்ரைட் ரைஸும் வாங்கியிருந்தோம், அப்புறம் தால் ரைஸும் வாங்கியிருந்தோம். 2மே சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. தால் ரைஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு தூங்க போயாச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆச்சு. நம்ம மட்டும்தான் கோச்சில் முடிச்சுட்ருக்கோம்னு நினைக்கிறேன். சரிங்க, குட் நைட், காலைல சந்திப்போம். குட் மார்னிங் மக்களே. காலைல விடிஞ்சிருச்சு. மணி பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு. வெளியே பார்த்தீங்கன்னா சரியான மணியை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ஒன்றுமே தெரியலை, ஃபுல்லாக பனியாக தான் இருக்குது. ஃபோனில் உங்களுக்கு எப்படியும் தெரியல, நேரில் ஃபுல்லாக மூடிடுச்சுங்க. ஆக்சுவலாக இப்போ வந்திருக்கிற ஊர் வந்து சாதாரண ஊர் இல்லைங்க. ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியிலே பெரிய சம்பவம் நடந்த ஒரு ஊர். நான் என்னென்னு நான் ஸ்டேஷன் போயிட்டு நான் சொல்கிறேன். ஸ்டேஷனில் அந்த போர்டை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. இது வந்து போபால். இந்த ஊரை பற்றி யாருக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த ரயில்வே மேன் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணும் தெரியாமல் போயிருக்கு இந்த கேஸ் லீக்குனால. ஆனால் நான் எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா, கேஸ் லீக்கான டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1984 டிசம்பர் 3. ஆனால் நான் அன்னைக்கு ஸ்டேஷன் ரீச் ஆனது டிசம்பர் 3. கிட்டத்தட்ட 40 வருஷம் கழித்து திரும்ப அதே இடத்துல அதே நாளில் நிற்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை நான். ஃபைனலாக நம்மளோட ஸ்டேஷன் வந்துருச்சு. ஸோ இறங்கி நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க.